வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மதுரை கறி தோசை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப 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 ஃபேமஸான ரெசிபி இது. ஸோ நம்ம வீட்டிலே இப்போ செஞ்சுருவோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லித்தர போகிறேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் ரொம்ப நல்லா சாப்பிட்டோம். ஸோ நான் உங்ககிட்ட இதையே ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதே போல் ஜாலியாக நல்லா சாப்பிடணுன்றதுக்காக. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம். ஸோ நம்ம மதுரை கறி தோசைக்கு நம்ம இந்த செய்ய போகிற இந்த கிரேவி வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் இது நல்லா டேஸ்டியாக இருந்தால் தான் தோசை டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு சாஃப்டான பிறகு நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கறியை வந்து அரைச்சி போடுறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ இந்த கிரேவி செய்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போன பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போது. ஸோ இப்போ இந்த எல்லா மசாலாஸையும் நல்லா இந்த ஆனியனோட மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தக்காளி, ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ சால்ட் போட்டு நம்ம வதக்கணுன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை நல்லா வந்து வதக்கிப்போம். ஸோ இது சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக வந்து நான் சால்ட் போட்டுக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதை டின்னருக்கு தான் செஞ்சேன். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் சாஃப்டான பிறகு நான் இங்கே ஆல்ரெடி கடையிலேயே கிடைக்கிற மின்ஸ்டு மீட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிப்போம் இதோட. ஸோ இந்த மீட்டோட இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி அந்த ஆயிலெலாம் மேலே வருது. தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணாலே போதும். ஸோ நம்ம மீட் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி அதில் வந்து நிறைய எண்ணெய் வரும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ரொம்ப சிம்பிளான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 முட்டையை சால்ட் பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம தோசை பேன் ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து தோசை மாவு, நம்ம ரெகுலரான இட்லி தோசை மாவு ஊற்றிப்போம். இந்த தோசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஸோ தோசை ஊற்றிட்ட பிறகு நம்ம வந்து அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துப்போம். நீங்கள் ஒரு முழு முட்டையை கூட இதில் வந்து அப்படியே பிரேக் பண்ணி போட்டுக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி சால்ட் பெப்பர் போடும்போது முட்டையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்படி சைடில் தான் போகும். பட் அதை பற்றி ஒன்றும் இது பண்ணாதீங்க. நீங்கள் சைடில் குக் ஆன பிறகு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் முட்டையை இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். இப்போது முட்டை மேலே ஊற்றிட்ட பிறகு அது மேலே நம்ம வச்சுருக்க இந்த கிரேவி, அதாவது இந்த மட்டன் ஸ்க்ராம்பிள், அதாவது இந்த மட்டன் கீமாவை நம்ம வந்து அது மேலே போட்டுப்போம். போட்டுட்டு சைடில் வந்து எண்ணெய் ஊற்றிப்போம். ஸோ ஆல்ரெடி அதில் நல்ல ஆயில் இருக்கும். அதனால எண்ணெய் பார்த்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுப்போம். அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது அந்த முட்டை சைடில் போனதெல்லாம் நான் சைடில் ஃப்ரண்ட்டில் இழுத்து விட்டேன். அதனால் ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு. இப்போ கீழே உங்களுக்கு தோசை வெந்த பிறகு அப்படியே திருப்பி விட்டுப்போம். அவ்வளோதான். இது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிட்டு நம்மள பிளேட்டில் சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். அப்படியே வந்து நல்லாயிருக்கும். நம்ம யம்மியான மதுரை கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரெசிபியை நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் பபாய்.